வணக்கம். நான் உங்கள் ஷர்மிளா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நம்மளுக்கு தேவையான ஒரு தலைப்பு தான் திருக்குறள். ஸோ அந்த தலைப்பில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கவர்மெண்ட்டே வந்து திருக்குறள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் இல்லை, எல்லா தலைப்புகளையுமே சிலபஸ் கொடுத்ததும் இல்லாமல் சிலபஸுக்கு தேவையான விஷயங்களையும் மெட்டீரியல்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துறது இல்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை கையில் புக் எடுத்து படிக்க முடியாத ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஜஸ்ட்டு ஆடியோவாக கேட்டுட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய சில ஆஸ்பிரண்ட்டுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் முதலாக பதிவிடுறேன். ஸோ என்றும் தமிழ் அப்படிங்கிற சேனலில் இருந்து உங்கள் ஷர்மிளா. ஸோ திருக்குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு. இப்போ திருக்குறளை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா திருக்கூட்டல் குறள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த வகையில் திருக்குறள் அப்படின்னா திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை அப்படிங்கிற சில கருத்துக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தெரியும். பெற்றோர் ஆதி அல்லது பகவான் அப்படிங்கிற 2 பேரை சொல்லியிருக்காங்க. மனைவி வாசுகி அவங்கள சொல்கிறோம். இவருடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 31 அல்லது கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த கிமு 31ங்கிறது கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 31 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அல்லது கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின் அப்படின்னு திருவள்ளுவருடைய பிறப்பை கணக்கிடுறதா இருந்தால் 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கீடை இங்கே வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருமயிலாப்பூர். அதுவும் திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அழகாக இருக்குது. திருமயிலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் திருவள்ளுவர் பிறந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல் திருக்குறள் தான். ஸோ இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது என்ன 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்களை 14 மேல்கணக்கு நூல், 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிப்போம். இந்த 14 மேல்கணக்கு நூல் அப்படிங்கிறது 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும், 8 தொகைனா ஒரு 8 நூல்கள் இருக்கும், 10 பாட்டுங்கிறது 10 பாட்டில் 10 நூல்களும் இருக்கும். இந்த 2 நூல்களையும் சேர்த்து தான் 14 மேல்கணக்கு நூலாக சொல்லுவோம். அடுத்த கேட்டகரி 14 கீழ்கணக்கு. இதில் நம்ம அறநூல்களை பற்றி பேசுவோம். இந்த அறநூல்களில் ஒன்று தான் திருக்குறள்.